இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பேனர் இருக்கிற மாதிரியும், எப்படி வந்து ஒரு பேனர் நல்லா பார்க்க ஸ்டைலாக இருக்கணும், அதே சமயம் பார்க்க லுக்கிங்காக இருக்கணும் அப்படி நம்ம வச்சுருப்போம். ஆனால் இந்த பேனர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலிக்காக பேனர் வச்சா எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி லுக்கில் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20x10 அப்படின்னு ஒரு ஷேப்பில் ஒரு பேனரோட இது சைஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ முதல் வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்து வந்து பொசிஷனில் வச்சுருக்கணும். ஸோ பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ தலையிலிருந்து கால் வரைக்கும் போட வேணாம். ஒரு 3/4 சைஸ் இருந்தால் அது பார்க்கறதுக்கு பேனரில் பிரிண்டில் பார்க்கறதுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் கோல்டு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் இருக்கிறதுனால அதே சேம் மேட்சிங்காக போட்டால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து அந்த லுக் எடுத்து கொடுக்க பொண்ணு மாப்பிள்ளை ஹைலைட்டாக தெரியாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான கலர் எதுன்னு பார்த்தா ப்ளூ, ராயல் ப்ளூ இல்லை சியான்ன்ற லைட் ப்ளூ. ஓகேங்களா? இந்த சியானுக்கும் ராயல் ப்ளூக்கும் இருக்கிற இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை லேயரை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டெலிட்டு கொடுத்துட்றேன். ஆல்ட்டு டெலிட்னா ஃபில்லு. இந்த ஃபார்க்ரவுண்ட் கலர் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் அப்ளை ஆயிரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, Ctrl+Shift+N நியூ லேயருக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதே கலரில் கீழே டார்க்கான ப்ளூவாக நான் சூஸ் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூலை வச்சு லெஃப்ட் டு ரைட்டு, டவுன் டு அப்பு, ரைட்டு டு லெஃப்ட்டு அப்படின்னு டார்க்காக கொடுத்துக்கிறேன். கீழ் சைடை திருப்பியும் கலரில் இன்னும் டார்க்காக சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கிரேடியண்ட்டை நான் அந்த பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த பேக்ரவுண்டு அப்படியே இருந்தால் எம்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் கொடுத்துருப்போம், இல்லை இந்த அப்ஸ்ட்ராக்ட் பபுள்ஸ் இல்லை சம்திங் டிஃப்ரென்ஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு ஃபேமிலி பேனர், அதனால் அந்த ஒரு லுக்கு ஃபேமிலி லுக்கே கொடுக்கணுன்றதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னா, ஒரு கோவில் பேக்ரவுண்ட் பின்னாடி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு கோவில் பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இந்த கோவில் பேக்ரவுண்டை கட் பண்ணி இந்த லேயரில் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ கோயில் பேனர் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணது பெருசு இல்லை. அந்த கோயில் பேனர் வந்து கோயில் பேனரோட கோபுரம் வந்து அந்த ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பர்ஃபெக்ட் மேட்சிங்கில் தெரியணும். அதுதான் முக்கியம். இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோடில் வந்து அதை வந்து நான் வந்து ஓவர்லேன்ற ஒரு பிளெண்ட் மோடை சூஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எரேசர் டூலை வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த பேக்ரவுண்டு சைடில் அந்த எட்ஜு தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேக்கில் இருந்தால் மட்டும் போதும் அந்த ஒரு ரேஞ்சுக்காக நான் எரேஸ் பண்ணிவிட்டு, இன்னமும் அந்த கோயில் பேனர் இருந்தால் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இன்னமும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் டவுன் எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பேனர், அதாவது அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ விட்ருங்க, அது கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியும். இப்போ அந்த கோயிலோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ அதை நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக
கோஷன் blur ஆப்ஷனை சூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக blur பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி blur பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னன்னா குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோவை வந்து அந்த பிக்சலேட்டாக தெரியாத மாதிரி பண்ணவும் முடியும். அதே மாதிரி blur பண்ணுறதுனால அந்த blur பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எந்த லேயர் இருக்கோ அந்த லேயர் நம்மளுக்கு ஹைலைட்டாக எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் திருப்பி Ctrl+Shift+N கொடுத்துட்டு ஒரு லைட் ப்ளூ கலரு அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு டிக் கொடுத்து அந்த லேயரை நான் உருவாக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கீழே ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளவர் இந்த இமேஜை வந்து pngwing.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிஎன்ஜி இமேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். தேவைப்படுறவங்க அந்த வெப்சைட் போய் பயனடைஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ளவரை கட் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃப்ளவர் அப்ளை பண்ணுறது நல்லா கிளியராக தெரியணும், ஆனால் அதே சமயம் பெருசாகவும் தெரியக்கூடாது. ஸோ ஒரு ஃப்ளவர் அடுத்த ஃப்ளவர் வந்து நான் ஆல்ட்டை பிடிச்சி காப்பி பண்ணி இந்த சைடு எடுத்து வச்சிட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் மோட் ஓவர்லேவே கொடுத்துட்றேன். ஓவர்லேவும் கொடுக்கலாம், இல்லைனா கலர் டாட்ச் கொடுத்துட்றேன். ஏன்னா ஓவர்லே கொடுத்தா ரொம்ப டல்லாக தெரியுது. இப்போ கலர் டாட்ச் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவும் அதே சமயம் பொண்ணு மாப்பிளையும் நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலி பேனர். ஸோ அப்பா அம்மா ஃபோட்டோ வரும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அப்பா அம்மா ஃபோட்டோ பொறுத்து ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த M2ல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டு சர்க்கிள் ஷேப் கிரியேட் பண்ணுறது, அதாவது செலக்ட் பண்ணுறது வரும். அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஒரு இர்ரெகுலர் ரவுண்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்க்ரவுண்ட் கலரில் ஒயிட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது கலர் ஃபில் ஆயிரும் ஒயிட் கலர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிம்பிளான அப்படியே இந்த ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஷேப்பில் ஃபோட்டோ வச்சிங்கன்னா அதுக்காக நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுத்துட்றேன். Ctrl+J கொடுத்துட்டு அந்த லேயரை முன்னிருந்த லேயரோட கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதை வந்து நான் பேக் தள்ளிடுறேன். பேக் தள்ளிட்டுக்கப்புறம் அதுக்கு வந்து கலர் ஓவர்லே அதை தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக டார்க் ப்ளூ, அதாவது பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு வந்து டார்க் ப்ளூ அந்த கலர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரோக், இந்த பின்னாடி தள்ளின லேயருக்கு ஸ்ட்ரோக் கொடுத்து கொஞ்சம் அந்த ப்ளூவாக லைட் ப்ளூவாக வச்சிடறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஓவல் ஷேப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொண்ணோட அப்பா அம்மாவோ இல்லை பையனோட அப்பா அம்மாவோ வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் ஆல்ரெடி நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட பேர்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அவங்க ஷேப்பு கீழே வச்சா அது ஒரு அலைன்மெண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடம் ஓவர். நெக்ஸ்ட்டு இந்த இடம் எம்டியாக இருக்கே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து பசங்க ஃபோட்டோவோ இல்லை மற்ற ரிலேஷன் அவங்களோட ஃபோட்டோவோ போகிறதுக்காக நீங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பாக்ஸ் ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயரை அதே மாதிரி ஃபார்கவுண்ட் ஒயிட் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணிட்டு மீதி மற்ற பாக்ஸ்லாம்
ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி வச்சிடுறேன். இந்த பாக்ஸ்லாம் ஒரே லைனில் வைக்கிறத விட்டு கொஞ்சம் முன்ன பின்னாடி வச்சா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கீழே இந்த 2 இடம் எம்டியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குழந்தையோட ஃபோட்டோவோ இல்லை யார் ஃபோட்டோனாச்சும் கொஞ்சம் பெருசாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ போட்டு அந்த இடத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதோட இந்த பேனர் ஓவர். இதே டிசைனை நீங்கள் இன்னும் வேறு மாதிரி பண்ணிடலாம் இல்லை அப்படின்னாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ இன்னும் வேறு மாதிரி என்ன மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் பண்ண எல்லா மிஸ்டேக்கும் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.